So body shame பண்ணக்கூடாது. Say sorry. No, that's wrong. Body shame பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாரோட பாடியும் டிஃபரெண்ட். நான் சாப்பிடுறது உங்க ஓடக்கு நீங்க சாப்பிடுறது உங்களுக்கு செட் ஆகும், எனக்கு செட் ஆகாது. Actually, don't body shame. That is very bad. I got it's been a year that I got married and I moved to a different city. நிறைய விஷயம் சேஞ்ச் ஆச்சு. நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம நிறைய ருட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். அங்கே போயிட்டு நம்ம வீட்டில் எல்லாரும் நம்மளை டேக் கேர் பண்ணுவாங்க. அடுத்தவங்க வீட்டுக்கு போனதுக்கு நம்ம தான் எல்லாரையும் டேக் கேர் பண்ணணும். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். அப்புறம் நம்ம டேக் கேரை மறந்துடுவோம் கம்ப்ளீட்லி. ஸோ நார்மல் எவ்ரி உமனோட லைஃப் மாதிரி தான் என் லைஃபும். கொஞ்சம் வெயிட் போட்டேன், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் இருந்துச்சு. ஸோ ஐ எம் கமிங் பேக் டு ஷேப். ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு கம் பேக் டு ஷேப். படத்துல வந்து ஒரு பாட்டு வச்சாவே நிறைய பேர் வந்து எழுந்து போயிடுறாங்க. சரிங்களா, தம் அடிக்க எழுந்து போயிடுறாங்க. 15 பாட்டு தாங்குமா? கண்டிப்பா. ஏன்னா ஒரு பாட்டும் அவ்ளோ சூப்பரா இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி சாங் ஹேஸ் இட்ஸ் பிளஸ். இல்ல நம்ம பாக்குறோம் இப்போ வந்து இல்ல அது ஆக்சுவலா பாடல் மூலமா தான் கதையே வந்து நீங்க சொல்லுங்க சார். படம் சார் படத்துல வந்து இப்ப தெருக்கூத்து வந்து கூத்துங்கிற நாட்டுப்புற கலைகள் வந்து தெருக்கூத்து வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா மியூசிக்கும் சரி அந்த கூத்தும் சரி. இப்ப நம்ம ஒரு சைடு பார்த்தோன்னா அந்த கட்டைக்கூத்து அந்த மாதிரி புராணங்கள் சம்மந்தப்பட்டு அதை பேஸ் பண்ணி கோயில் சம்மந்தப்பட்டது, அதாவது அந்த சாமி அந்த கூத்து அதுவும் கொஞ்சம் ரிலேட்டிவா இருக்கும். இப்ப நம்ம பண்ணியிருக்கிறது வந்து என்டர்டைன்மெண்ட், அது பொழுதுபோக்குக்காக சாமி சம்மந்தப்படாம ஒரு கூத்து நடக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீன்னு இப்போ நம்ம ஒரு கரகம் சோடிக்க போயிட்டு இருப்பாங்க, சாமி தூக்கிட்டு தெருவுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் கூத்து அங்கங்கே நடந்துருக்கும். அந்த கூத்துக்கும் சாமியோட கதைக்கும் ரிலேட்டிவ் இருக்காது. அப்போ அந்த இது வந்து ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறதுனால வந்து நம்ம எவ்வளோ பாட்டை வேணாலும் வச்சாலும் அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை. அதில் பார்த்தீங்கன்னா சில காமெடியெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால அது கண்டிப்பாக வந்து, ஏன்னா இது வந்து கூத்துங்கிறது வந்து ஒரே த்ரோட்டாக நம்ம படத்தில் வர்றது மாதிரி கண்டினியூவாக வந்து பாட்டு இருக்காது. அப்படி ஒரு சாங் போகும், அப்புறம் ஒரு டைலாக்ஸ் இருக்கும், அப்புறம் அவங்களுக்கு காமெடி பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு டைலாக் இருக்கும். இப்படி போறதுனால அது ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருக்கும். அதனால கண்டிப்பா பாப்பாங்க. அது பண்ணி சென்னையிலே கூத்தலாம் பார்க்கறோம் சார். ஆமா சார். அதுல வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா 18+ தான் வந்து நிப்பாங்க. எஸ் சார், 18+. 18+. சரிங்களா, அவங்க தான் நிப்பாங்க. ஏன்னா அது மாதிரி விஷயம் உள்ள நடக்கும். இப்போ நீங்க அதெல்லாம் வச்சிருக்கீங்களா? சென்சார் என்ன சொன்னாங்க? இல்ல அந்த மாதிரி வைக்கல. ஏன்னு கேட்டனா எங்க கம்பெனிலேயே அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, டபுள் மீனிங் இருக்க கூடாது. ஏன்னா நம்ம வந்து நிறைய பாடல்கள் வந்து இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற பாடல்கள்லாம் நிறைய பதிவா நம்ம நிறைய பண்ணி வச்சிருக்கிறோம். திரும்ப நீங்க இந்த இது பண்ண போகும்போது அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிடாதீங்க. அதுல வேற ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா பண்ணுங்க. ஒரு காமெடி உள்ள வைங்க, காமெடியா செய்யுங்க. ஒரு கோமாளிங்கிற ஒரு கேரக்டர் உள்ள இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அதை என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க. டபுள் மீனிங்கும் இந்த மாதிரி கிளாமர் வைக்காதீங்கட்டாங்க. அதனாலதான் எங்களுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. பெரிய படங்கள் ஹீரோக்கள் தெரிஞ்ச முகமா இருந்தாதான் திரையரங்குகள் கொடுக்குறாங்க. நீங்க எடுத்திருக்கிறது ரொம்ப நாள் கழிச்சு இப்ப சர்டிஃபிகேட் எல்லாம் வந்திருக்கு. உங்களுக்கு தியேட்டர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? நீங்க ரிலீஸ் பண்ணா எத்தனை நாள் ஓடும்? இல்ல இன்னைக்கு தியேட்டர் கிடைக்கதே இல்ல. இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்க செலவு பண்ணி இவ்வளவு பிரஸ் மீட் எல்லாம் வைக்கிறீங்க. வைக்கும் போது என்னன்னா எங்களுக்கு சில நேரங்கள்ல மனசு கஷ்டமாக இருக்கு. என்னடா இது இவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஹீரோ மனசுல நினைச்சுப்பாரு, ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க நம்ம படம் வெளியில தெரியணும்னு. ஆனா தியேட்டருக்கே வரதே இல்லையே. ஆனா பெரிய பெரிய ஆட்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க. அவங்களாம் என்ன முயற்சி எடுத்தாங்கன்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல நம்ம முயற்சியெல்லாம் அவங்கவுங்க ஒவ்வொரு சைட்ல ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு தாலாட்டுன்னு வச்சுங்களேன், தாலாட்டு கேட்காம உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் அந்த நாட்டுப்புற கலைகள் வந்து எல்லாரோட மனசுலயும் இருக்கும். அது அவங்களுக்கு பர்சனலா அவங்களுக்கு சில விஷயங்கள் வரப்போகும்போது அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? தியேட்டர்ல படம் வரும். இல்ல தியேட்டர்ல கண்டிப்பா தியேட்டர்ல வந்து தெரியும் இந்த மாதிரி படங்கள்லாம் எங்க இருக்குன்னு தெரியும், எந்த நிலைமையில நிக்கும். கண்டிப்பா தியேட்டருக்கு வரும் சார், அதுல எந்த மாற்றம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மக்கள் பெரிய ஆதரவு தருவாங்கிற நம்பிக்கையில நாங்க எடுத்திருக்கோம். அதை வந்து கண்டிப்பா அது ரெகனைசேஷன் பண்ணிட்டாங்கன்னாக்கும் அது வந்து நம்ம எங்களுக்கும் அந்த நம்ம நாட்டுப்புற கலைகளுக்கும் உள்ள ஒரு அங்கீகாரமா நாங்க அதை ஏத்துக்குவோம். ஆனா எங்களோட திருப்திக்கு அதை கம்பெனிலேயே அப்படித்தான் பண்ணுவாங்க. படங்கள் நீங்க அவங்களோட கம்பெனியில பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல எல்லாம் அந்த பாடல்களை யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப கண்டா வர சொல்லுங்க அந்த சாங்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட பாடல்கள்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னால பருத்தியூரில் நிறைய பாட்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால அவங்க கான்பிடென்ட்டா வந்து சரி பண்ணு இந்த பாடல்கள்லாம் ரீச் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இப்ப வந்து திருப்பூர் சுப்ரமணியம் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்னன்னா படம் பார்த்துட்டு யாரும் ரிவ்யூ கொடுக்காதீங்க, எந்த கேமராமேன் உள்ள அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இது மாதிரி சின்ன சின்ன படங்கள்ல தான் வந்து
யூடியூப் தான் நிறைய கொண்டாடி எங்க ரப்பர் பந்தும் சரி சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து அவங்க தான் கொண்டாடி எடுத்துன்னு வச்சாங்க, பெரிய லெவல்ல ஹிட் ஆகுனாங்க. ஒரு படம் ஏதோ ஒரு படம் வந்து தவறான முறையில பப்ளிசிட்டி பண்ணல, அவங்க காசு கொடுத்து வாங்கி படம் பார்த்து படம் நல்லா சொல்லிட்டு போறாங்க. அதையே வந்து பார்க்க கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு. உங்க படம்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து பேசினாதான் வெளியே தெரியும், சரிங்களா? அதை எப்படி பார்க்க போறீங்க? எப்படி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு எப்படி பண்ண போறீங்க? இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க யூடியூப் காரங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதா, யூடியூப் காரங்க வந்து அதை பண்ணல. மேக்சிமம் எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரியாது. யூடியூப் காரங்க அந்த மாதிரி விஷயங்களை பண்ணல. பெரும்பாலும் அது தனிப்பட்ட முறையில சிலவங்க யாரோ வந்து ரொம்ப எமோஷனலா நிறைய வந்து ஆர்குமெண்ட் பண்றது மாதிரியும் பேசுறது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இல்ல அவர் சொன்னது என்னன்னா கேமரா உள்ளே திரையரங்குக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இன்னைக்கு உண்மையிலே வந்து அது போன்ற ஒரு விஷயம் நடக்குது. அதாவது வந்து என்னன்னா, சினிமாங்கிறது வந்து ஒரு ஹீரோவுக்கும் இன்னொரு ஹீரோவுக்கும் இடையில போட்டின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுது. அதனால சம்பந்தப்படாதவர்கள் அந்த படத்துக்கு வந்து எதிர்ப்பா பேசணுன்ற நோக்கத்தோடய உள்ள வராங்க. அவங்க படத்தை பார்க்கும்போது இதுல எது நல்லது இருக்குன்றத பார்க்கறதே இல்லை. இதை பத்தி வெளியில போய் நம்ம என்ன பேச போறோம், இப்படிதான் சொல்லணும் இந்த படத்தை பத்தின்ற நோக்கத்தோடய வராங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள் ஏன்னா இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஒரு படத்தினுடைய லைஃப்ங்கிறதே 10 days தான். 10 நாள் சிறப்பா ஓடுனா போதும், நம்ம போட்ட காசோட அதிகமா எடுத்துக்கிட்டு பெரிய லாபத்தோடய நம்ம வெளில வந்துடலாம். ஆனால் இந்த 10 நாள் ஓடுறதுக்கு இந்த முதல் 3 நாளுங்கிறது வந்து உயிர் மாதிரி. இந்த 3 நாள்ல வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பேரை யாரையும் குறிப்பிட விரும்பல. சமீபத்தில் வந்த படங்கள் ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்னைக்கு வந்து தியேட்டர் ஃபுல்லா இல்லை. சில படங்கள் வந்து நூன் ஷோ போடும்போதே ஃபுல்லாகாம தியேட்டர்ல வந்து அன்னைக்கே எடுத்துடுறாங்க படத்தை, போடுற அன்னைக்கே. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஒரு தேட்டருக்கு போகிறோம், இந்த தேட்டரில் இந்த படம் ஓடுது, டப்பாங்குத்து எடுத்து டப்பாங்குத்து ஓடுதுன்னா டப்பாங்குத்தை பார்க்க தான் நம்ம போவோம். சார் மத்தியானம் 2:30 மணிக்கு தான் சார் அந்த படம், 2:30 மணிக்கு ஒரு ஷோ, நைட்டு 9:30 மணிக்கு ஒரு ஷோன்னா இவ்வளோ ஞாபகம் வச்சு இன்னைக்கு படம் பார்க்கக்கூடிய அளவுக்கு யாருமே தயாராக இல்லை. நம்ம போகிறோம், போகும்போது டப்பாங்குத்து இருக்குன்னா நம்ம அங்கே போய் பார்ப்போம். நம்ம டப்பாங்குத்து ஓடுதுன்னு நினச்சி போகும்போது அது இல்லை சார் 2:30 மணிக்கு தான் சார் அந்த படம், காலையில் ஒரு படம் சார், வேற ஒரு படம் சார். இப்படி தேட்டர்கள் நமக்கு கிடைக்கிறதே கடினமாக இருக்குது. அப்படி கடினமான தேட்டர் கிடைக்கும் போது அதில் படங்கள் கரெக்டான ப்ரொஜெக்ஷனும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட பல சூழல்கள் வருது. ரெண்டாவது வந்து இன்னைக்கு புதுசாக நான் இப்போ டைமண்ட் பாபு சார்கிட்ட கூட அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டு ஒரு மாதிரி ஒரு விஷயம் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் ஓடிடி படம்ன்றாங்க. நீங்கள் தேட்டருக்கு போய் இந்த படம் பார்க்க வேண்டாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா ஓடிடியில் வந்துடும். ஏன்னா நம்மளுடைய சூழல் அப்படி இருக்குது. 4 வாரத்தில் அட்லீஸ்ட் ஓடிடியில் இருந்தால் நமக்கு காசு வந்துடாதான்னு நினச்சி நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இந்த படத்தை நீங்கள் ஓடிடியில் பார்த்துக்கலாங்கும் போது பலர் வந்து தேட்டருக்கு போகிறதுக்கு வந்து தயாராக இருக்க மாட்டேன்றாங்க. இல்லை நான் எல்லா படத்துக்குமே வருது சார். இப்ப லப்பர் பந்து வந்து ஓடலையா? இல்ல இன்னைக்கு அந்த செகண்ட் லைஃப் அதான் நான் சொன்னேன். 10 நாள் தான் இன்னைக்கு ஒரு படத்தினுடைய லைஃப்ங்கிறதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஊமையில் பண்ணும்போது 5 தேட்டர் தான் பண்ணணும். இன்னைக்கு வந்து 1000 தேட்டர் எடுத்தோடனே நம்ம இறக்குறோம், ரெவென்யூ வந்துடுது உங்களுக்கு. நான் எல்லாருமே நான் சொல்ல நான் தியேட்டர் ஓனர்ஸே வந்து கமலஹாசனுக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்னன்னா, இந்த அமரன் படத்தை வந்து சீக்கிரம் ஓடிடில கொடுத்துறாதீங்க, நாங்க எங்க தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் வராங்க, சோ அதனால வந்து நல்ல படங்களை வந்து தியேட்டர் ஓனர்ஸ் வரவேற்கிறாங்க. கொஞ்சம் படம் கொஞ்சம் ஆடியன்ஸ் கம்மியாயிட்டுனா உடனே தூக்கிடுறாங்க. அது வந்து எங்களோட தப்பு கிடையாது, உங்களோட தப்பு இல்ல. யாருடைய தவறுமே கிடையாது. இங்க இதைத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது வந்து விமர்சனங்கள், இன்னும் சொல்ல போனா நாலாம் பத்திரிகைக்காரர்களால வளர்ந்தவன். நான் அது பெருமையாவே சொல்லுவேன். பாபு சாருக்கே தெரியும், எங்க படத்துல கிளைமேக்ஸ்ல பத்திரிகைக்காரர்களுக்குன்னு ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம். அது பாராட்டப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. படம் பார்த்துட்டு அன்னைக்கு ஈவினிங்கே ராம்ஜி தான் ஃபர்ஸ்ட் எழுதினார். ராம்ஜி சார் எழுதும்போது என்ன எழுதினார்னா, இப்படி ஒரு படத்தை நாங்கள் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி ஆரம்பிச்சார். அப்படி வந்து அற்புதமான ஒரு ரிசல்ட் கொடுத்தனால பத்திரிகைக்காரங்களாலே வளர்ந்தவன். பலர் என்ன இங்க பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியுமே, கேட்டாலே தெரியும். என்னை பார்த்த உடனே வந்து அந்த மரியாதை அந்த இதுதான் நம்ம வச்சிட்டு இருக்கோம். அவங்க யாருமே தவறாக எழுதுறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து சினிமாவை பற்றி முழுக்க தெரியும்.
சினிமாக்காரங்க மேல தப்பு இல்லைங்க, முழுக்க முழுக்க சினிமாக்காரங்க மேல தப்பு நான் சொல்றேன். சொல்லுங்க, எப்படின்னு சொல்லுங்க. உங்க நான் சினிமாக்காரங்க மேல தப்பு தயாரிப்பாளர் இல்லைன்னு சொல்ல. சங்கம் எத்தனை இருக்கு, இயக்குனர் சங்கம் எத்தனை இருக்கு? இந்த மாதிரி படங்களுக்கு ஏன் வந்து ஒரு குரல் கொடுக்க மாட்டீங்க? தியேட்டர் கிடைக்கலன்றாங்க. இல்ல சினிமா நம்ம அந்த ஆங்கிள் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேட் கேரளா அவங்க வந்து கவர்மெண்ட்ல அவங்க நடிகர் சங்கம் இது பண்ணி ஓடிடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். அந்த படத்தை கவர்மெண்ட் வெளியிடுது, அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் இல்ல இப்ப இங்கேயும் வந்து ஓடிடி வந்து இங்க ஆரம்பிக்கிறதுக்கான பேச்சுகள் வந்து போயிட்டு இருக்குது. கியூபும் இங்க ஆரம்பிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. எங்கேயுமே உங்களுக்கு தெரியல, ஒரு சங்கம்னு இருந்தா அங்க வந்து பிரச்சனைகளும் கூடவே வந்து ஒட்டிட்டு இருக்குது. நீ பெருசா நான் பெருசான்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால, பட் அதை நோக்கி எல்லா முயற்சிகளும் நடந்துட்டு இருக்குது. நீங்க கேட்ட கேள்விக்கு உண்மையான பதில் என்ன சொல்லணும்னா, சினிமா வந்து அரசியல் மாதிரி. இதுல யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஒருத்தர் வந்து பணம் போட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு முன்னெல்லாம் படம் பண்ணணும்னு வருவாங்க. இன்னைக்கு நான் படம் பண்ணிட்டு நானே டைரக்டர், நானே நடிகர், நானே எழுத்தாளர், என்னிட்ட ஒரு கதை இருக்குன்னு தான் வர்றாங்க. அதை நம்ம தவறுன்னு சொல்ல, அதை நம்ம தடுக்கவும் முடியாது. இதுல அப்படி வரும்போது என்னன்னா, நம்மளுடைய இன்புட்டுக்கு மேல வந்து நிறைய வந்து வெளியில கிடைக்குது. இப்போ தேட்டருக்காரங்க வந்து செலக்ட் பண்ணி போடுற அளவுக்கு அவங்களுக்கு படங்கள் இருக்கு. சார் இப்போ ரஜினி சார் ஒரு கதை கேட்கறாரு அப்படின்னா, ரஜினி சார் ஒரு கதை கேட்கறாருன்னா அர்ஜென்ட்டா யாரோ ஒருத்தவங்க கதை சொல்லிடுறாங்க, ஓகே சொல்லிடுறாங்க. அது வந்து யூடியூப் மேல அதான் ரிவ்யூ பண்ற மேல தப்பா, இல்ல இயக்குனர் அர்ஜென்ட்டா படம் எடுக்கிறவங்க மேல தப்பா, இல்ல ப்ரொடியூசர் மேல தப்பா சார்? அர்ஜென்ட்டா ஒரு படம்னு கிடையாதுங்க. இப்போ ஒரு படம்னா டைரக்டர் மட்டுமே ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்க முடியாது. நீங்க காசு போடுறவர்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, நான் உங்க மனசும் கோணக்கூடாதுன்னு பண்ணணும். என்னிட்ட படத்தை பார்க்குறவங்க ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க, சார் போன படம் இதே மாதிரி தான் சார், இந்த சரியா போகல சார், இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கன்னுவாங்க. ஏன்னால் நான் எனக்காக பண்ணலை, எல்லாருடைய இதுக்கும் ஓரளவு காம்பன்சேட் பண்ணிட்டு, அதே நேரத்தில் நானும் அதில் தெரியணுங்கிற முயற்சிகளை எடுத்து இவ்வளோ போராட்டங்கள் பண்ணித்தான் வந்து ஒரு படத்தை வெளியில கொண்டுட்டு வர வேண்டியிருக்கு. ஏன்னா இது வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட முயற்சின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல ஒரு பெரிய ஒரு கதை கேட்டவொடனே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாதே போயிட்டு அது யாராலையுமே பண்ண முடியாது. ஒரு கதையை கேட்டு இது நல்ல கதையா கெட்ட கதையாங்கிறது நம்மளால வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது இன்னைக்கு வரைக்குமே. ஏன்னா பல படங்கள் ஓடாதுன்னு சொன்ன படங்கள் வந்து ஓஹோன்னு ஓடி இருக்கு, ஓடும் சொன்ன படங்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்போட வந்த படங்கள் வந்து போறதில்லை. இது எல்லாத்துக்கும் என்னுடைய சின்ன இது என்னன்னா, இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து உள்ள வரும்போதே நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டா வேணும். படம் தயாரிக்கிறவர்களும் படம் இது பண்ணுறவங்களும் பார்த்துட்டு இவரால் பண்ண முடியுமா. இப்போ நான் போகிறேன், நான் போய் வந்து நான் ஒரு பெரிய இயக்குனர் பேரை சொல்லி நான் அவர்கிட்ட உதவியாளராக இருந்திருக்கேங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னால் உடனே எனக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. நாங்கள் உதவியாளராக இருந்தேனான்னு கூட செக் பண்ணுறது கூட கிடையாது இன்னைக்கு. அதே மாதிரி நான் ஒரு நல்ல கதை சொல்லிட்டேன் அப்படின்னு அற்புதமாக கதை சொல்கிறார் சார், கதை சொல்கிறார் சார், ஆனால் இந்த கதையை ஸ்க்ரீன் பிளேயாக பண்ணி அவரால் பண்ண முடியுமான்னு யாரும் பார்க்கறது கிடையாது. எங்கேயுமே அந்த செக்கிங்கிறதே சினிமாவில் இல்லாமல் போனதுனால முழுக்க முழுக்க இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுச்சு. அப்போ நம்ம போராடித்தான் பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டாவது வந்து ஒரு காலகட்டம் தாண்டிட்டிங்கன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு படிச்சுட்டு வராங்க சார். கிட்டத்தட்ட வந்து ஒரு கல்லூரியிலேருந்தும் விஸ்காம்னு படிச்சுட்டு வரவங்க, விஸ்காம்னு படிக்க போகிறவங்க எல்லாருமே வந்து சினிமாவுக்கு வரணுன்ற நோக்கத்தோட தான் படிக்க போகிறாங்க. பட் அங்கே இருக்கிற கரிக்குலமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கான இது அங்கே இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. விஸ்காமில் கொடுக்குற அந்த இதுவே வந்து நம்ம சினிமாவுக்கு ஏற்றாதான்னு சொல்லிங்கன்னா உங்களுக்கு அதில் கிடையாது. பட் அதில் படிச்சுட்டு வரவங்க ஃபுல்லாக கிட்டத்தட்ட வருடத்திற்கு 6000 பேர் வெளில வராங்களாம். 6000 பேரில் ஒரு 3000 பேராவது வந்து சினிமாவுக்குன்னு வர்றாங்க. ஏற்கனவே நம்ம பெரிய திரை இயக்குநர்கள் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கத்தில் 1000க்கு மேலே வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 1000 பேருக்கும் குடும்பம் இருக்கு, 1000 பேரும் வாழணும், 1000 பேரும் சாப்பிடணும்னா 1000 பேரும் ஒர்க் பண்ணி ஆகணும். ஒரு 500 பேர் டைரக்டர்னே வச்சுக்கங்களேன், வருஷத்துக்கு வந்து 500 படம் வெளிவரணும். இது எதுவுமே நம்ம கையில பாசிபிளான விஷயங்களே கிடையாது. தமிழ் சினிமாவில் தமிழ் டைட்டில் வச்சா அது வரி விலக்குறது இப்பயும் அவங்க ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கேக்குறீங்களா வரி விலக்கு கேட்டிருக்காங்களா? இந்த மாதிரி சின்ன படங்கள் வரி விலக்கு இருந்தா தான் அவங்களுக்கு போட்டதுக்கு எக்ஸ்ட்ராவும் இல்ல வரி விலக்கு சில படங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு ஆதரவா இருந்தா ஆட்சிக்கு ஆதரவா கேக்குறேன். இல்ல இப்ப இதே மாதிரிதான் ஊமை விழிகள் வச்சிருக்கீங்க.
நிறைய எல்லாரும் தமிழ் சினிமா நிறைய சூரியன் அப்படிலாம் வந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உச்ச நடிகர்லாம் பாத்தீங்கன்னா லியோ, மாஸ்டர் இப்படி ஆங்கில வார்த்தைகளாகவே வந்துட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப அது நம்ம படத்து இதை பொறுத்து தான் கதை அப்படிங்கறத பொறுத்து தான். இப்போ ஆனால் கொடுக்குறாங்க, தமிழ்ல பெயர் வைத்தால் தமிழுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, சப்சிடி கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. இதுக்கான செக் போர்டு எப்படி வைக்கிறதுன்னு தான் நான் உங்களை தான் கேட்குறேன். எப்படி இதுக்கு நம்ம செக் போர்டு வைக்க போறோம்? Sir, one question to the heroine. Yeah. Madam, you're basically from Punjab. பஞ்சாபுக்கு folk dancer forms-லாம் நிறைய இருக்கு. Yes. அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற அளவுக்கு இங்க வந்து இந்த கலைகள் பத்திய ஒரு படம் இது. அதுல எப்படி நீங்க கனெக்ட் ஆங்க, எப்படி உங்களால அது கனெக்ட் ஆக முடிஞ்சது? சார், பெரிய விஷயம் என்னதுன்னா, நான் பஞ்சாபியா இருந்தா கூட என்னோட கிராண்ட் ஃபாதர் எல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி சென்னையில வந்து செட்டில் ஆகி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, அப்பாவும் சென்னையில தான் பிறந்தாரு, நானும் சென்னையில தான் பிறந்தேன். எஸ், சென்னை பொண்ணு தான். ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன வயசுல இருந்தே தமிழ் நிறைய தமிழ் பேசுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தமிழ் இருக்கிறதுனால அவங்களோட கல்ச்சர், என் வீட்டுல இருந்து டிஃபன் பாக்ஸ் சப்பாத்தி அண்ட் கிரேவி வந்துச்சுன்னா அவங்களோட புளி சாதம் அண்ட் எல்லாமே, உங்களோட சாம்பார் சாதம் அவங்களோட டிஃபன் பாக்ஸ்ல இருந்து நானும் சாப்பிட்டுருக்கேன். சோ நிறைய விஷயம் தெரியுதுமா. ஆக்சுவலி டோன்ட் பாடி ஷேம், தட் இஸ் வெரி பேட். நோ, தட்ஸ் ராங். பாடி ஷேம் பண்ண கூடாது. ஏன்னா எல்லாரோட பாடியும் டிஃபரெண்ட். உங்க ஓடக்கு நீங்க சாப்பிடுறது உங்களுக்கு செட் ஆகும், எனக்கு செட் ஆகாது. சோ பாடி ஷேம் பண்ண கூடாது. சே சாரி. இல்ல எங்க கல்ச்சர் சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அது நல்லா இருக்கும், ஆனா நீங்க சொன்ன விதம் தப்பு இல்லையா? சலோ, எனிவேஸ் இட்ஸ் ஓகே. So yeah, that's the thing, sir. So சின்ன வயசுல இருந்து அந்த கல்ச்சர் தெரிஞ்சனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. பட் இட் வாஸ் டிஃபிகல்ட், பட் வித் பிராக்டிஸ் ஐ டிட் இட். அது இன்னைக்கு தியேட்டர் எங்க தெரியும். ஆனா இதுதாங்க நான் கடைசியா சொல்லிடுறேன். நான் விமர்சனங்களை வரவேற்கிறேன். விமர்சனத்துல தப்பே கிடையாது. விமர்சனம் எப்படி இருக்கும்னா, நான் அடுத்த படம் பண்ணும்போது இதை விட என்னை ஊக்குவிக்கிறபடியா இருக்கணும். நீ இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்க, இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்க அப்படின்னு என்ன சுட்டி காட்டுற விமர்சனங்களை நான் வரவேற்கிறேன். தாராளமா நம்ம கேட்டுதான் ஆகணும். விரைவில் விரைவில் இல்ல, அதான் விமர்சனம்ங்கிறது இது விமர்சனம் கிடையாது. கரெக்டான கேள்வி இது. இல்ல, இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய இல்ல, அதான் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புல நான் சொல்றேன். ஆமா, அது எப்ப ரிலீஸ் பண்ண போறீங்க? ஏன்னா அது ஒரு எங்க வருது அற்புதமான மேட்டர் தான். அதாவது நான் தான் முதல்ல அதை பண்ணுனேன். அதாவது ஒரே ஆர்டிஸ்ட வச்சு படம் தமிழ்ல பண்ணது நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுனேன். அதை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கல. அதைத்தான் நான் சொல்றேன். இதுக்கு எங்க, அதாவது எனக்கு வந்து கதையை பண்ண தெரியுது, அதை எடுக்க தெரியுது, அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது எனக்கே தெரியல. இவ்வளவு எனக்கு 40வது வருஷம் இது சினிமால, எனக்கே தெரியல என்ன காரணம்ங்கிறது நமக்கு புரியல. அதனால விமர்சனங்களை வந்து நான் வரவேற்கிறேன். விமர்சனங்களை பண்றவங்களையும் நான் வரவேற்கிறேன். தவறு கிடையாது. பர்சனலான விமர்சனங்கள் எதுவுமே வேண்டாம். அட்லீஸ்ட் அந்த 3 நாள் ஃப்ரீயா விடுங்க. 3 நாளைக்கு அப்புறம் 4ஆவது நாள்ல இருந்து என்ன வேணாலும் செய்யலாம். அது என்னுடைய ரெக்வஸ்டா நான் சொல்றேன். ஏன்னா இந்த 3 நாள்ல வந்து போதும், ஒரு படம் ஓடுறதுக்கு அந்த 3 நாள் போதும். அதுல வர்ற வருமானத்தை வச்சுட்டு நம்ம இது பண்ணிடலாம். அதே மாதிரி பர்சனல் விமர்சனங்கள் எங்கேயுமே வேண்டாம். பர்சனல் லைஃப் எல்லாருக்குமே பல பிரச்சனைகள் இருக்கும், பல இது இருக்கும். அதை நம்ம பத்தி கண்டுக்கவே வேண்டாம். நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி சார்.